அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது பெருமாளோட அருளை பெறுவதற்காகவும் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்காகவும் கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதமான விரதங்க. இந்த ஏகாதசி விரதம் புண்ணியம் தரும் விரதமாக சொல்லப்படுது. ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு வருடம் முழுவதுமே ஏகாதசி விரதம் இருந்த பலன்களை உங்களால் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏகாதசி விரதத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட புண்ணியத்தை கொடுக்கும் ஏகாதசி விரதத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது பார்த்திங்களா, அக்டோபர் 1/11/2025 அன்று ஏகாதசி விரதம் இருந்தாலே உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்குங்க. அப்படிப்பட்ட பிரபோதினி ஏகாதசி விரதத்தை எப்படி கடைபிடிக்கலாம், இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன, இதனை யார் எல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வருவது இருக்குங்க. ஆனால் இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் அனைவராலுமே கடைபிடிக்க முடியாது இல்லவா? எந்த மாதத்தில் எந்த விரதம் இருந்தாலும் பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு மாதத்தில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்தால் மட்டும் வருடம் முழுவதுமே வரும் 24 ஏகாதசி விரதங்களை கடைபிடித்த பலன்கள் கிடைத்து விடுங்க. அப்படி மகா புண்ணிய பலனை தரக்கூடியது தாங்க நிர்மல ஜல ஏகாதசி. ஏகாதசிகளில் மிகவும் முக்கியமான ஏகாதசியாக சொல்லப்படுவது நிர்ஜல ஏகாதசி. இது இந்து மதத்தில் மிக முக்கியமான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் பெருமாளை வேண்டி பக்தர்கள் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் கடுமையான விரதத்தை மேற்கொள்வாங்க. இந்த விரதம் மிகவும் கடினமானதாக சொல்லப்படுது. ஏன்னா இது மற்ற 24 ஏகாதசிகளின் ஆன்மீக பலனை தரும் ஒரு அற்புதமான ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம பார்க்க போகிற ஏகாதசி என்ன அப்படின்னா பிரபோதினி ஏகாதசி. விரதம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து வித கஷ்டங்களுமே போகுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி விரதத்தை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பௌர்ணமி விரதம், அமாவாசை விரதம், சஷ்டி விரதம், சனிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் என்று பல விரதங்கள் நம்ம இருந்தால் கூட நம்ம ஏகாதசி விரதம் இருப்பது புண்ணியத்தை நமக்கு கொடுக்குங்க. இந்த ஏகாதசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவமும் இருக்குங்க. ஏற்றத்தை கொடுக்கும் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது எப்பது, அதனோட பலன்கள் என்ன, வாங்க நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏகாதசி விரதத்தோட மகிமை ரொம்ப சிறந்ததுங்க. திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டாங்க. அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது. அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்னைக்கு தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறதுனால மனித மனத்தின் மும்மலங்களான கோபம், குரோதம், மாச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மையடையும். இந்த பிறவியில் நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாமே விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கையானது நமக்கு அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மனதை ஒருமுகப்படுத்தி முழு நாளும் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானதுங்க. ஏகாதசி வழிபாடு முறை ரொம்ப புண்ணியத்தை நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தினந்தோறுமே செய்யும் பூஜைகள் செஞ்சுட்டு மகாவிஷ்ணுவை மனதில் நிறுத்தி வழிபட வேணுங்க. அன்று முழுவதுமே உண்ணாவிரதம் இருப்பது ரொம்ப நல்லது. தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். மேலுமே இந்த கோடை காலமாக இருக்கும் பட்சத்தில் குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. இந்த விரதம் இருப்பதனால ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது. குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குகிறது. பகலும் சரிங்க, இரவிலும் சரிங்க, தூங்காமல் கண் விழித்து இருப்பது ரொம்ப நல்லது. முடிந்தவங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே இந்த இறை சிந்தனையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த நாளில். அப்போது பெருமாள் குறித்த கதைகள், பாடல்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கலாம் அல்லது பாடலாம். மறுநாள் துவாதசி இன்னைக்கு காலையில் பூஜைகளை முடித்துவிட்டு விரதனருக்கு அன்னம், ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து அகத்திக்கீரை, நெல்லிக்கனி, சுண்டைக்காய் ஆகியவற்றோட உணவருந்துறது ரொம்ப நல்லது. அன்று ஒரு வேளை மட்டுமே உணவருந்த வேணுங்க. விரதங்களில் ரொம்பவும் சிறந்தது ஏகாதசி விரதம். இன்றைக்கி பார்த்திங்களா, விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா பெருமாளோட அருள் மட்டும் இல்லாமல் அனைத்து இறைவனோட அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. அன்றைக்கி விரதம் இருந்து பெருமாளை வணங்கினாலே பாவங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. ஐதீகமாகவும் சொல்லப்படுது. வாழ்வில் ஏற்றம் பெற்று சங்கடங்கள் தீர்ந்து இன்புற்று வாழலாங்க. காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை அப்படின்னு ஆன்றோர் வாக்காகவும் சொல்லப்படுது.
சுக்லபக்ஷ ஏகாதசி பிரபோதினி ஏகாதசி என்று அழைக்கப்படுதுங்க. 2025 அது நவம்பர் 1ஆம் தேதி இன்னைக்கு 2025 காலை 9:12 மணிக்கு துவங்கி நவம்பர் 2 காலை 7:32 மணி வரைக்குமே இந்த திதியானது இருக்குங்க. இந்த டைமில் பார்த்தீங்களா நீங்கள் வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது. ஏகாதசி விரதம் இருந்தாலே அனைத்து விதமான பாவங்களுமே நீங்குங்க. ஏகாதசி விரதம் அனைத்து விதமான பாவங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கக்கூடியதுங்க. வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையுமே நீக்கி பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவித்து மோட்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதங்க. அதனால தான் ஏகாதசி விரதம் இருந்து அனைத்து விரதங்களிலும் உயர்வான மிகவும் முக்கியமான விரத நாளாகவும் பார்க்கப்படுது. 2025ஆம் ஆண்டில் ஏகாதசி விரதம் இருப்பவர்களாக விரத நாட்களுமே சொல்லப்படுதுங்க. விரதங்களிலேயே மிகவும் புண்ணிய பலன்களை தரும் விரதமாக சொல்லப்படுவது ஏகாதசி விரதம். பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான இந்த ஏகாதசி விரதத்தை எவர் ஒருவர் தவறாமல் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமாளோட அருளோட வைகுண்ட பதவியுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. ஏகாதசி தினத்தன்னைக்கு உணவு தண்ணீர் இது எல்லாமே தவிர்த்து முழு நாளும் பெருமாளோட மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டு ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி இன்னைக்கு 4/3 பங்கு நேரம் கழிந்த பிறகு பாராயணம் செஞ்சு விரதத்தை நிறைவு செய்வதனால பெருமாளோட திருவடிகளை அடைய முடியும் அப்படிங்கிறதே நம்பிக்கையாகவும் இருந்து வருதுங்க. மேலுமே மாதத்திற்கு 2 முறை என வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசி விரதம் நாட்கள் வருங்க. ஒவ்வொரு ஏகாதசிக்குமே தனித்தனி பெயரும் தனித்தனியான சிறப்புகளும் பலனுமே இருக்குது. வருடத்தில் 24 ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருந்தாலே அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும். ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருக்க முடியாதனாலும் அன்றைய தினத்தில் பெருமாளோட திருநாமங்களை சொல்லுவதும் அவரோட மந்திரங்களை சொல்வதும் தானங்கள் செய்வதும் அஸ்வமேத யாகம் செய்வத பலனாலானது உங்களுக்கு கிடைக்கும். 2025 வரக்கூடிய இந்த அற்புதமான ஏகாதசி விரதம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்படுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். 2025 பார்த்திங்களா நவம்பர் 1 சனிக்கிழமை இன்னைக்கு ஐப்பசி 15ஆம் தேதி பிரபோதினி ஏகாதசியானது வருதுங்க. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு வாழ்க்கையில் பல ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான விரதம் தாங்க இந்த ஏகாதசி விரதம். ஒரு ஆண்டில் மொத்தம் 25 ஏகாதசிகள் விரதம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது. இந்த நாளில் மக்கள் விரதம் இருக்காங்க. நீங்களுமே ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறாங்க இருந்தீங்களா? 2025ஆம் ஆண்டு முழுவதற்கான ஏகாதசி நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. எத்தனை விரதங்கள் இருந்தால் கூட அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு வாய்ந்த இந்த விரதம் ஒவ்வொரு மாதமே 2 முறை ஒரு ஆண்டில் மொத்தம் 25 ஏகாதசிகள் வருதுங்க. ஒரு மாதத்தில் 2 ஏகாதசிகள் வரும். ஒன்று சுக்லபக்ஷம் மற்றொன்று கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி விரதமானது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் பிரியமானதுங்க. இந்த நாளில் விரதம் இருந்தாலே வாழும்போதே செல்வ செழிப்பும் வாழ்விற்கு பின்னாடி மோட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த விரதம் ஏகாதசி விரதம் தாங்க. ஏகாதசி விரத நாளில் நம்ம அதிகாலையிலேயே எழுந்து, அதாவது சனிக்கிழமை அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு தினந்தோறும் செய்யும் பூஜைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவை மனதில் நிறுத்தி வழிபட வேண்டுங்க. அன்று முழுவதுமே உண்ணாவிரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அப்போது தண்ணீர் நீங்கள் குடிச்சுக்கலாம். இந்த நாளில் விருந்து கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. மேலுமே நீங்களும் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறாக இருந்தீங்க அப்படின்னா ஏகாதசி விரதத்தை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் இருக்கும். ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது வைஷ்ணவர்கள் கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான விரதங்க. இது பக்தி அனுசாரம் மற்றும் அழுக்கற்ற வாழ்வின் அடையாளமாக சொல்லப்படுது. உடல் மற்றும் மனதை தூய்மையை கொடுக்கிறதுங்க. 5ஆம் மற்றும் 11ஆம் சந்திர நாளில் ஏகாதசி இந்த விரதம் ஏற்படுங்க. இந்த நாளில் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குங்க. விரதம் எப்போதுமே ஏகாதசி திதி ஆரம்பிக்கும் நேரத்தில் தொடங்க வேணுங்க. சில பேர் பார்த்திங்களா முன்பே ஒரு நாள் முழுவதுமே வீட்டை எல்லாமே சுத்தம் செஞ்சு உப்பு மசாலா இல்லாமல் உணவுண்டு மறுநாளே விரதம் நோக்குறாங்க. மனம் மட்டுமல்லாமல் விரதம் மேற்கொள்வங்களுக்கு உடல் சுத்தமும் வேண்டும் அப்படிங்கிறதுனால இப்படி செய்யப்படுது. பூஜை செய்யும் இடத்துல துளசி தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் கிராம்போடு சேர்த்து கட்டாயம் இடம்பெற வேணுங்க. விரதத்தில் முக்கியமான முறையில் உணவினை முழுமையாக விளக்க வேணும். சில பேர் பார்த்திங்கன்னா பழம் பால் துளசி இளநீர் இந்த மாதிரியான பொருட்கள் சாப்பிடுவாங்க. இது அவரவங்களோட உடல்நிலையை பொறுத்து தாங்க. விரதம் மேற்கொள்ளும் பொழுது தானியங்கள் உளுந்து பயறு போன்றவை எல்லாமே நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே பகவான் விஷ்ணுவை நீங்கள் நினைத்து விஷ்ணு சமஸ்கர நாமம் விஷ்ணு பஜனைகள் அல்லது பகவத்கீதை பாராயணம் செய்கிறது ரொம்பவும் நல்லது.
இந்த மாதிரி திருப்பாவை, நம்மாழ்வார், பாசுரம் போன்றவை எல்லாமே நீங்கள் படிக்கலாங்க. கோவிலுக்கு சென்று அன்னதானம் செய்கிறது, தீபம் ஏற்று உள்ளிட்ட பல்வேறான பூஜைகள் மேற்கொள்வது ரொம்ப நல்லது. விரதம் முடிவதற்கான நேரம் பார்த்திங்கன்னா துவாதசி திதியில் தான் முடிக்க வேணும். இந்த காலத்தை பரணை காலம் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. மேலுமே நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்தாலே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும் நன்மைகள் என்ன, எப்படி விரதத்தை நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.